கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும். மேத்யூ சாப்டர் 28 ஃப்ரம் வேர்ஸ் 18 to 20. வாசிங்க, யாராவது எடுத்தவங்க. எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவைகள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அல்லேலூயா. தி கிரேட் கமிஷன், பிரதான கட்டளை, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரதான கட்டளை என்னன்னு சொன்னா, இந்த 3 வசனங்களையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். இது ஆப்ஷன் இருக்குதா? ஆப்ஷனலா? விருப்பப்பட்டவங்க நிறைவேற்றலாமா, விருப்பப்படாதவங்க நிறைவேற்றாமல் உட்காந்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பிரதான நோக்கம் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்த பிரதான கட்டளை என்ன என்று சொன்னால், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். வெறும் பாஸ்டர் மட்டும் இதை செய்வாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஸ்டராகிய நீங்கள், போதர்களாகிய நீங்கள், போதருடைய மனைவியாகிய நீங்கள் எழுதியிருப்பாங்க. அப்படி சொல்லலை. அவர் என்ன சொன்னார்? எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் புறப்பட்டு போய். அல்லேலூயா சொல்லுங்க. இதே தான் மார்க் 16:15 வாசிப்போம். அதையும் வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம், காஸ்பல் ஆஃப் மார்க் சாப்டர் 16 verse 15. மார்க் எழுதின சுவிசேஷம் 16:15 வாசிங்க. அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அல்லேலூயா. நீங்கள் புறப்பட்டு போய் எங்க போகணுமா? எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் எங்க போகணும்? இந்த வசனம் நல்லா பாருங்க. 15ஆம் வசனத்துக்கு போப்பா மேல. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய். நீங்கள் எல்லாரும் எங்க போக வேண்டும்? உலகமெங்கும் போய். உலகமெங்கும் போக வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எங்க பாஸ்டர், நான் எங்க உலகம் ஃபுல்லாக போக போறேன்? நீங்க பக்கத்தில் போக ஆரம்பிச்சிங்கன்னா எங்க போகலாம்? உலகம் முழுசும் போகலாம். நீங்க பக்கத்து தெருவுக்கு போக ஆரம்பிச்சிங்கன்னா எங்கே போகலாம்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்ப்போம். இன்னைக்கு உலகம் முழுசு போகிறவங்க முதல்ல எங்கே ஆரம்பித்தாங்க? பக்கத்து வீட்டில், பக்கத்து தெருவில் தான் ஆரம்பித்தாங்க. எடுத்தோடனே உலகத்தில் போக முடியாது, எடுத்தோடனே உலகம் முழுசு சுத்த முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உலகம் முழுவதிலும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இது நம்ம மேல விழுந்த கடமை, எல்லார் மேலும் விழுந்த கடமை. ஆண்டவரை பற்றி அறிவிப்பது, சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது. ஒரு 2 நன்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன் என்ன பண்ணாங்க? அவங்கள பார்த்தா மதம் மாற்றி கடத்துகிற மாதிரியா இருக்குது, பரிதாபமாக இருக்குது. வயசானவங்க
இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதை நீ நிறுத்து. ஏன் என்ன ஆகுது? இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதனால என்ன பிரச்சனை? எல்லாரும் மனம் திரும்பிடுறாங்க. அதான் பிரச்சனையே. அவங்க யாரும் மனம் திரும்பக்கூடாது. எல்லாரும் காட்டு மிராண்டிகளாக இருக்க வேண்டும். எல்லாரும் ஜாதியை பற்றி பேச வேண்டும். யாரும் படிக்கக்கூடாது. யாரும் வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது. நாகரிகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கூடாது. வெறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒருத்தரோடு ஒருத்தர் சண்டை போட்டுக்கொண்டு மற்றவர்களை நேசிக்காமல் விலங்குகளை போல் இந்த 6 அறிவு உள்ளவன் மாதிரி நடந்துக்காம 5 அறிவு உள்ளவன் மாதிரி நடந்துக்கிறவன் தான் இந்தியா தேசத்துக்கு இன்னைக்கு தேவை. அவன் தான் கேள்வி கேட்க மாட்டான். 6 அறிவு உள்ளவன் கண்டிப்பாக என்ன பண்ணுவான்? கேள்வி கேட்பான். அதுவும் நம்ம தென்னிந்திய பகுதியில், சவுத் இந்தியா பகுதியில் எல்லாரும் 6 அறிவு உள்ளவங்களாம் மாறிட்டு வராங்க. பிடிக்கல. அப்போ சத்ரு என்ன எதிர்பார்க்கிறான்? சுவிசேஷம் அறிவிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறான். அப்போ ஒரு மனுஷன், ஒரு விசுவாசி, ஒரு கிறிஸ்துவன் சுவிசேஷம் அறிவிப்பதை நிறுத்தினான் என்று சொன்னால் நீங்கள் பிசாசோடு கூட்டாளிகளாய் மாறுகிறீர்கள். பிசாசோடு ஐக்கியமாக நம்ம என்ன பண்ணுறோம்? ஏன்னா அவன் எதிர்பார்க்கிறது என்ன? சபை என்ன பண்ணணும்? சுவிசேஷம் அறிவிக்கிறத நிறுத்தணும். அதான் பிசாசுக்கு வேணும். சபை வளரக்கூடாது, ஆத்துமாக்கள் சந்திக்கப்படக்கூடாது. வெளிநாடுகளில் நிறைய சபைகள் விற்கப்பட்டுருச்சு. ஏன்னா வெறும் கிழவங்க தான் வரான் சர்ச்சுக்கு. 4 கிழவன் வரான். 4 கிழவன் 4 கிழவி, அவ்வளோதான் விசுவாசின்னா. யார் இருக்கிறாங்க? யாருமே இல்லை. போங்க அந்த ஐரோப்பிய தேசங்களில் இருக்கிற பழமை வாய்ந்த சபைகளெல்லாம் போய் பாருங்க. ஐரோப்பிய தேசங்களில் இருக்கிற சர்ச்சு எல்லாம் பக்காவாக ஆர்கிடெக்சர்லாம் சூப்பராக கட்டியிருப்பாங்க. எந்த சர்ச்சிலுமே மைக்கு தேவையில்லை. அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு பாஸ்டரோ ஒரு கொயரோ பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ ஒரு ஆர்கனோ இருக்கும். ஒரு 10 பேர் நின்று கொயர் பாடினாங்கன்னா அப்படியே அந்த ஊருக்கே கேட்கும். அந்த மாதிரி நல்லா பக்காவாக டிசைன் பண்ணிக்கிறாங்க சபைகள் எல்லாம். சும்மா மைக் இல்லாமல் பேசினா இங்கே எப்படி கேட்குதோ அதே மாதிரி கடைசியில் உட்காரவங்களும் தெளிவாக கேட்கும். நம்ம இன்றைக்கி அந்த மாதிரி சபையெல்லாம் கட்ட முடியாது. ஆனால் அந்த சபைகளெல்லாம் இன்றைக்கு மசூதிகளாய், வேற பார்களா, குடிகாரன் குடிக்கிற பாரா, எந்த தரிசனத்தோடு அந்த ஜனங்கள் கட்டினாங்களோ அந்த தரிசனமெல்லாம் இழந்து போய் இன்றைக்கு ஆத்துமாக்கள் இல்லாமல் சபை செத்துப்போன சபையாய் இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால் இந்த பிரதான கட்டளைகளை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்தாமல் விசுவாசிகள் எல்லாரும் அவங்கவுங்க காரியத்தை மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லா சபையும் விழுந்து போச்சு. இன்றைக்கி இந்திய தேசத்திலும் நம்மளுடைய தேசத்திலும் இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிலைமை வந்துக்கிட்டு இருக்குது. பிரதான கட்டளை என்பது நம்ம மேலே விழுந்த மிகப்பெரிய கடமை. அல்லேலூயா சொல்லுங்க. சுவிசேஷம் அறிவிப்பதை நாம் நிப்பாட்ட கூடாது. இயேசுவை பற்றி அறிவிப்பதை நாம் நிப்பாட்டக்கூடாது. எந்த காரணத்துக்காகவும் இந்த பிரதான கட்டளை செயல்படாமல் போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய முக்கியமான அழைப்பு என்னன்னு சொன்னால், நாம் என்ன பண்ணோம்? சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி அறிவிப்பது? இன்றைக்கு 3 காரியத்தை நான் சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு அறிவிக்கணும்னு ஆசை இருக்குது. எப்படி பாஸ்டர் ஆரம்பிக்கிறது? எங்கே ஆரம்பிக்கிறது? யாருக்கிட்ட சொல்கிறது? இதுதான் மிகப்பெரிய கேள்வி. அப்போ இன்னைக்கு எப்படி ஆரம்பிக்கலாம்? முதலாவதாக சுவிசேஷம் அறிவிப்பது என்னன்னு சொன்னால், நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள், நம்மளோடு பேசுகிற மக்கள்,
நம்மளோடு பழகுகிற மக்கள் அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி அவர்களை சீஷர்களாய் மாற்ற வேண்டும். அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிப்பதில் என்னன்னு சொல்லுங்க. முதலாவது நம்மை சுற்றி இருக்கிற மக்கள். நான் இங்கிருந்துட்டு அமெரிக்காவுக்கு போக போகிறேன், அங்கே போய் சுவிசேஷம் அறிவிக்க போகிறேன். இங்கேருந்து நான் ஐரோப்பியாவுக்கு போக போகிறேன், நான் கென்யாவுக்கு போக போகிறேன், லண்டனுக்கு போக போகிறேன் அப்படின்னா அது நடக்காது. ஆனால் நான் இங்கேருந்துட்டு முத்தம்பாளையம் பகுதி 1 2 3 4 5 6 7 வந்துருச்சு. இப்போ எத்தனை வந்துருச்சு? 8 வந்துருச்சு. சுதந்திரம். அல்லேலூயா. 8 கர்த்தர் இந்த சபைக்கு சுதந்திரமாக கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. முத்தம்பாளையம் பகுதி 1 2 3 4 5 6 7 8 இந்த 3 நம்ம ரீச் பண்ணல. 1 2 3 உட்காந்துட்டு இருக்கிறோம். இப்போ என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு, என்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரை பற்றி நான் அறிவிப்பேன். முதலாவது நான் இயேசுவை பற்றி என்ன பண்ணுவேன்? அறிவிப்பேன். இவாஞ்சலிசம் என்பது முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால், எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்குள்ள நல்லா உள்வாங்கணும். முதலாவது இவாஞ்சலிசம்னு சொன்னால் என்னன்னு சொன்னால், ஒரு கூட்டம் போடுவாங்க, ஒரு பிரசங்கியார் வருவார், எல்லாரும் அந்த கூட்டத்துக்கு போவாங்க. நாம் ஈரோட்லேயும் நிறைய கூட்டங்கள்லாம் போட்டிருக்கிறோம். நோட்டீஸ் ஒட்டுவாங்க, வால் போஸ்ட் ஒட்டுவாங்க, எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடக்குது வாங்க வாங்க வாங்கன்ட்டு. மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஏதோ கூட்டம் நடக்குதான், அதை போய் என்ன பண்ணலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் பிரசங்கியார் என்ன பண்ணுவார்? சுவிசேஷ செய்தியை அவர் சொல்லுவார். சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லுவார். உடனே அந்த கூட்டத்தின் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? அந்த செய்தியால் தொடப்பட்டு நான் என்ன பண்ணுறேன், என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? கூட்டத்து முடிவில் ஒப்பு கொடுப்பாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற பாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இப்படி தான் இவாஞ்சலிசம் இது வரைக்கும் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? அறிவிச்சிருக்கிறோம். இனிமேல் இந்த மெத்தடு ஃபெயிலியர். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த மெத்தட் இனிமேல் நடக்க இந்திய தேசத்தில் வாய்ப்பே இல்லை. ஃபெயிலியர், பிக்கஸ்ட் ஃபெயிலியர். இனிமேல் கூட்டம் நடத்தவும் முடியாது, செய்தியாளர் வரவும் முடியாது. அப்படியே நடத்துகிறாலும் நம்ம போய் எல்லா இடத்துலையும் வால் போஸ்ட்டு முந்தி மாதிரி என்ன பண்ண முடியாது? நோட்டீஸு வால் போஸ்டெல்லாம் ஒட்டவும் முடியாது. நீங்கள் போய் எங்கேயா ஒட்டினீங்கன்னா வந்து உங்களை கிழிச்சு விட்ருவான். அப்போது முந்தி மாதிரி என்ன பண்ண முடியாது? இங்கே மீட்டிங் நடக்குது எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி போய் தெரியாத ஆட்களை நம்ம என்ன பண்ண முடியாது? கூப்பிட முடியாது. ஏன்னு சொன்னால் இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்கிறது. நான் போய் யாருன்னே தெரியாத ஒரு மனுஷனை என்ன பண்ண முடியாது? ஒரு கூட்டத்துக்கு வாப்பா, ஒரு கூட்டத்துக்கு வான்னு சொல்லி கூப்பிட முடியாது. அவனும் வரமாட்டான். இப்போ முந்தி என்னன்னு சொன்னால் மக்களோட ஒரு அக்காமடேட்டிவ் நேச்சர். ஒரு அக்காமடேட்டிவ் நேச்சர்னால் என்னன்னு சொன்னால், சரி ஏதோ கூப்பிட்றாங்க நாம் போய் தான் பார்ப்போமே, எதுக்கு கூப்பிட்றாங்க, ஏதோ சொல்கிறாங்க, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் இப்போது அவங்களுடைய மூளை என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? ஒரு சில ஆட்களாக கழுவப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல விஷயத்தை சொல்லணும்னு நினச்சா கூட அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையில் அவங்க இல்லை. அப்போ அந்த ஃபெயிலியர், பிக்கஸ்ட் ஃபெயிலியர், அந்த மாடல் ஃபெயிலியர். அப்போது இன்றைக்கு நாம் இவாஞ்சலிசம்னு சொன்னால் எப்படி சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும்? முதலாவதாக நம்மளை நல்லா தெரிஞ்ச முகம், நம்மளை டெய்லியும் பார்த்துக்கிட்டு இருக்கிற முகம். ஒவ்வொருத்தருக்கும் அட்லீஸ்ட் ஒரு 5 பேராவது இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் டெய்லி உங்களை பார்க்குற முகம், இயேசுவை அறியாத முகம், குறைஞ்சது ஒரு 5 பேராவது இருப்பாங்க. இல்லைன்னு சொல்லாதீங்க, 5 பேராவது இருப்பாங்க. ஒன்று ஏற்று வீட்டுக்காரனாக இருப்பான், இல்லை பக்கத்து வீட்டுக்காரனாக இருப்பான், இல்லை நீங்கள் ஹவுஸ் ஓனராக இருந்தால் உங்கள் வீட்டில் குடியிருக்கிறவங்களா இருப்பாங்க. இல்லையா அப்படியும் போனீங்கனாலும் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் உங்களை ஏற்றிட்டு போகிற ஆட்டோவாக இருக்கும், இல்லை உங்களை ஏற்றிட்டு போகிற அதே பஸ்ஸாக இருக்கும். டெய்லி பார்க்குறவங்க
என்றைக்கோ ஒரு நாள் பார்க்குறவங்க இல்லை, டெய்லி பார்க்குறவங்க. இல்லை உங்கள் வீட்டுக்கு பால் ஊற்றுற பால்காரராக இருக்கலாம். யாரோ ஒரு 5 பேர் அனுதினமும் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த 5 பேருக்கு நீங்கள் என்ன பண்ணல, இது வரைக்கும் சுவிசேஷத்தை நீங்கள் என்ன பண்ணல, அறிவிக்கல. ஒரு எஃபர்ட்டுமே நீங்கள் போடல. இல்லை உங்கள் பக்கத்து டேபிளில் உட்காந்துருக்கிற, ஒரு ஆஃபீஸில் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியாக இருக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறீங்க, காலேஜில் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம். முதலாவது இந்த 5 பேருக்கு இயேசுவை பற்றி அறிவித்து இந்த 5 பேரை கிறிஸ்தவங்களாம் மாற்றக்கூடாது. என்ன பாஸ்டர், எல்லாம் நீங்கள் கிறிஸ்தவனாக மாற்றினீங்கன்னா ஓடி போயிடுவான். கிறிஸ்தவத்தினால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. கிறிஸ்டியானிட்டி இஸ் அ ரிலிஜன். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம். அந்த மதத்தில் கொண்டு போய் சேர்த்துறதுனால உங்களுக்கும் பயன் இல்லை, எனக்கும் பயன் இல்லை. ஒருத்தன் கிறிஸ்தவனாக இருந்து நரகத்துக்கு போகலாம். ஒருத்தன் கிறிஸ்துவ பேரை வைத்து கொண்டு ஒரு சர்டிஃபிகேட்டில் கிறிஸ்டியன் வச்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒன்று கூட தெரியாமல், அவர் சத்தியத்தை பற்றி கொஞ்சமும் தெரியாமல், எதுவுமே தெரியாமல் அவன் நரகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிரேட் கமிஷனில், பிரதான கட்டளையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யாரையும் கிறிஸ்தவனாய் மாற்றுவதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை. ஆனால் எதுக்காக அழைச்சிருக்கிறாரு? இயேசுவின் சீஷனாய் மாற்றுவதற்காக தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் சீஷனாய் மாற்றுவதற்காக தான் நம்மளை கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அப்போ என்ன பண்ணோம்? சுவிசேஷம் அறிவிப்பதே எதற்காக? ஒரு மதத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துவதற்காக அல்ல. மதம் மாறுங்க, மதம் மாறினா இப்போ 2வது அடுத்து சுவிசேஷம் அறிவிக்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. சொல்கிறேன் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், மாறினா எனக்கு என்ன கிடைக்கும்? நிறைய பேர் கேட்குற கேள்வி, மாறினா எனக்கு என்ன கிடைக்கும்? வெளிநாட்டிலேருந்து பணம் தருவாங்களா? வேலை வாங்கி கொடுப்பாங்களா? எங்கள் பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்த்துவாங்களா? ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்களா? ஏன்னா உண்மையான சுவிசேஷத்தை சொல்லலை. இவங்க என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் தருவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த கதை. எங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஓட்டு ஏன் போடுறானே அவனுக்கு தெரியாது. ஒரு டெமோக்ரஸியோடைய பவர் என்னன்னு அவனுக்கு தெரியாது. ஒரு ஓட்டில் ஒரு ஆளை காலி பண்ணலாம், சரித்திரத்தையே மாற்றி எழுதலாம், அதெல்லாம் தெரியாது. ஆனால் நம்ம ஆட்கள் எதுக்கு போகிறாங்க? எங்களுக்கு மிக்சி தருவீங்களா, கிரைண்டர் தருவீங்களா, 500 ரூபா தருவீங்களா, 1000 ரூபா தருவீங்களா? அப்படி தான். இதே போல தான் மதம் மாறுறவங்க என்ன பண்ணுவாங்க? இன்றைக்கி சலுகைகளுக்காக என்ன பண்ணுவாங்க? மதம் மாறுவாங்க. நாளைக்கு சலுகைகள் இல்லைன்னு சொன்னால் மறுபடியும் வந்த மதத்துக்கே திரும்ப போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையெல்லாம் பணம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? சுவிசேஷம் என்பது என்ன? வாட் இஸ் காஸ்பல்? நாட் சேஞ்சிங் ரிலீஜன், யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் லைஃப். உன்னுடைய வாழ்க்கையை அந்த சுவிசேஷம் மாற்றுவதாக இருக்க வேண்டும். வேலைக்கே போகாதவனுக்கு நீங்கள் சுவிசேஷம் சொன்னீங்கன்னு சொன்னால் எப்படி அவனை சீசனாக மாற்றுறதுன்னு சொல்கிறேன். வேலைக்கு போகாதவனுக்கு நீங்கள் சுவிசேஷம் சொன்னீங்கன்னா அவன் வீட்லேயே உட்காந்துக்கிட்டு எனக்கு பணம் கொடுப்பாங்களான்னு எதிர்பார்க்கக்கூடாது. அந்த சுவிசேஷத்தினால் அவன் மாற்றப்பட்டு நான் வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிச்சு எல்லாருக்கும் முன்னாடி நின்று காட்டணும் அப்படிங்கிற உணர்வு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு குடிகாரன் குடியை விட்டு வெளியே வந்து மனைவியும் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் நேசிக்கிறவனாய் மாற வேண்டும். இதுதான் சீஷனாக்குறதுன்னு அர்த்தம். ஒரு கடன்காரன் கடனிலிருந்து வெளியே வந்து இனிமேல் நான் கடன் வாங்க மாட்டேன். ரொம்ப கஷ்டம் பாஸ்டர். விசுவாசியே இன்னைக்கு கடன் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் சீசனாக மாறல. அல்லேலூயா. சபைக்குள்ளேயே நிறைய பேர் கடன் கேட்டுக்கிறாங்க. இப்போ பாஸ்டர் நான் அவர்கிட்ட கொஞ்சம் வாங்கி கொடுங்களேன். பாஸ்டருக்கு என்ன வேலைப்பா? ஆமாம், ஜாமீன் போடுறது, கடன் கொடுக்கறது,
நான் வேற ஒரு விசுவாசிக்கு ஜாமீன் போட்டு லெட்டராக வந்துட்டுக்குது எனக்கு வீட்டுக்கு. அவர் கேட்டால் நான் என்ன அவ்வளவு அது பேர் என்ன ஒன்றும் இல்லாதவனா அவர் என்கிட்ட கேட்குறாரு. நான் அவ்வளோ இப்போ அப்படி ஒன்றும் இல்லாதவனா ஆனால் ஓடியா போக போகிறேன். நான் சொன்னேன், ஐயா என்னமோ பண்ணுங்க, அந்த லெட்ரு வரதை மட்டும் நிறுத்துங்க, என்னமோ பண்ணிக்கங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல அவங்கிட்ட காட்டுங்க. அதை அவன் கேட்குறான், சார் இவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா தூக்கி எறிஞ்சிட்டு போக வேண்டியது தானே, எதுக்கு எங்களை அலைய விட்டுக்கிறாருன்ட்டு. எதுக்கெல்லாம் நம்ம நிற்க வேண்டியதாக இருக்குது பாருங்க. ஸ்தோத்திரம். ஏதோ சரி கொஞ்ச நாள் தெரிஞ்சிருக்கிறாரு, அறிமுகம் ஆகிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு உதவி செய்வோம் அப்படின்னா வில்லங்கமாக மாறிடுது. எதுக்காக அப்படின்னு சொன்னால், ஒரு சீசன் அப்படின்னு சொன்னால், நான் ஏகப்பட்ட கடன் வாங்கிட்டேன், இப்போ இயேசுவை ஏற்றுக்கிட்டா நீங்கள் கடன் வாங்கி கொடுப்பீங்களான்னு வரக்கூடாது. இயேசுவை ஏற்றுக்கிட்டா எங்களுக்கு சிறுபான்மையில், எங்களுக்கு கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து பணம் வாங்கி கொடுப்பீங்களான்னு வரக்கூடாது. முதல்ல அவன் வாழ்க்கை மாறணும். கடன் வாங்குறவன் கடன் வாங்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போ தான் இயேசுவின் சீசனாய் மாற முடியும். இல்லை வாங்கியிருக்கிற கடனை திருப்பி கட்டுறதுக்கு ஏதாவது வழியை பார்க்கணும். இதுதான் வாழ்க்கை மாற்றம். மதம் மாற்றத்தில் இது நடக்காது, ஆனால் வாழ்க்கை மாற்றத்தில் இது நடக்கும். அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் போய் சீஷர்களாய் மாற்றுங்கள். யாரையும் கிறிஸ்தவனாக மாற்றாதீங்க. கிறிஸ்தவனாக மாற்றினீங்கன்னு சொன்னால் கிறிஸ்டியன் ஸ்கூல் கேட்பான், அடுத்து கிறிஸ்டியன் ஜாபு கேட்பான், அடுத்து கிறிஸ்டியன் இன்சென்டிவ் கேட்பான். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருப்பான். நாளைக்கு ஒன்றுமே கிடைக்காது. நான் இன்னைக்கு சொல்கிறேன், நானே பிஜேபிக்கு லெட்டர் எழுத போகிறேன். நான் ஒரு பாஸ்டர், நான் சொல்கிறேன், எல்லா சிறுபான்மை ஸ்காலர்ஷிப் இது அது எல்லாத்தையும் நீக்கிடு. இப்போ எத்தனை பேர் சர்ச்சுக்கு வரான்னு பார்க்குறேன். அவன் தான் உண்மையாக இயேசு கிறிஸ்துனுடைய சீசன். சும்மா சலுகைகளுக்காகவும் பணத்துக்காகவும் அது கிடைக்கும் இது கிடைக்குன்னு வராமல் இயேசு கிறிஸ்துவின் சீசனே அல்ல. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? என்னை பின்தொடர்கிறவர் என்ன பண்ணணுமா? என்ன சொல்லுங்க? சிலுவையை சுமக்க தயாராக இருக்கணும். முதலாவது எனக்கு ஸ்காலர்ஷிப் வரும், எனக்கு அது வரும் இது வரும், என்னை சேர்த்திக்கங்க, எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொன்னால் உததான் விழுவோம். பணம் யார் தருவா? நீங்கள் கொடுத்துருவீங்களா பணம்? சரி, இப்போ ஆப்பிரிக்காவில் ஒரு சர்ச்சு கட்டணும். நான் கேட்குறேன், ஆப்பிரிக்காவில் ஒரு சர்ச்சு கட்டணும். கென்யாவிலேருந்து ஒரு பாஸ்டர் கேட்குறாரு, உங்கள் சர்ச்சிலேருந்து ஒரு 5 லட்ச ரூபாய் கலெக்ஷன் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாரு. நீங்கள் கொடுத்துருவீங்களா? ஒவ்வொரு தலையிலையும் ஒரு 50,000 ரூபா போகிறேன்னு வச்சுக்குவோம். நம்ம பாஸ்கல் மேரி சிஸ்டர் தலையில் ஒரு 50,000, கமலேஷ் தலையில் ஒரு 50,000. கோச்சிக்காதீங்க, சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். விஜயா சிஸ்டர் மேலே ஒரு 50,000, ஒவ்வொருத்தருமே ஒரு 50,000 போகிறோம். 5 லட்ச ரூபா கென்யாவில் சர்ச்சு கட்டுறதுக்கு வேணும். தந்துடுவீங்களா நீங்கள்? இதே போல தான் வெளிநாட்டில் அவனுக்கும் வேலை இருக்குது, அவனுக்கும் சாப்பாடு தேவை, அவனுக்கும் குழந்தை இருக்குது, அவனுக்கும் குட்டி இருக்குது, அவனும் ஃபீஸ் கட்டணும், எல்லாம் பண்ணோம். இப்போ நான் போய் பணம் கொடுங்கன்னு கேட்டால் உடனே கொடுத்துருவானே எல்லாரும் வெளிநாட்டிலேருந்து. ஆனால் நம்ம ஆளுங்க சொல்கிறாங்க, வெளிநாட்டிலேருந்து என்ன வருது, நீங்களும் ஒன்று தான் அவனும் ஒன்று தான். அவனே அங்கே டேக்ஸ் கட்ட முடியாமல் அவங்க கடன் வாங்கிட்டு உங்களுக்காக சொந்த வீடு இருக்குது. வெளிநாட்டில் எத்தனை பேருக்கு சொந்த வீடு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு அருமையான பிரதர் இருக்கிறார், கனடாவில் போனார். அவர் எவ்வளோ ரெண்ட்டு கட்டினார் அவர்கிட்ட கேளுங்க. அவர் மனைவியும் புலம்பு அதுதான். சம்பளத்தில் பாதி எங்கே போகுது? சம்பளத்தில் பாதி வாடகைக்கு போகுது. அதை சொந்தமாக்கணும்னு நினச்சா முழுசாக முடிஞ்சான். கணவனும் மனைவியும் சேர்ந்து வேலை பார்க்கலன்னா வெளிநாட்டில் வாழ முடியாது. பார்த்துக்கங்க. அது துபாயாக இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், மலேசியாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், எந்த ஊராக இருந்தாலும் சரி, அங்கே போய் பாருங்கள், 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யலைன்னா அவங்க வாழ முடியாது. இன்றைக்கு நாடுகளுடைய தேசம் பொருளாதார நெருக்கடி இன்றைக்கி அப்படி இருக்குது. இந்தியாக்காரெல்லாம் இங்கே எதுக்கு வேலைக்கு வரான்? அவனெல்லாம் துரத்துங்கிறான். அவனால் எனக்கு வேலை இல்லைங்கிறான் வெள்ளைக்காரன்.
25% நம்ம மேலே வரி விதிக்கிறான், அந்த பொருட்களை உள்ளே விடாதங்கிறான். இப்படி எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. முக்கியமான காரணம் என்ன? பணம் இல்லை. ஆனால் நம்மால் நினைக்கிறான், எவனோ ஒருத்தன் கொடுப்பான் காசு, எவனுமே தரமாட்டான். உன் பாக்கெட்லேருந்து எப்படி காசு போக மாட்டேங்குதோ அதே போல் அவன் பாக்கெட்லேருந்து காசு உன்னால் வாங்க முடியாது. அப்போது கிறிஸ்தவனாய் மாறுவதில் என்ன சலுகை இருக்குது? நீ சீசனாய் மாறுவதில் உனக்கு ஒரு சலுகையும் கிடையாது. ஒரே ஒரு சலுகை தான், உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றிட்டார்னா இங்கேயே எல்லாம் மாறிடும். இப்போ சீசன் ஆக்குனா என்ன நடக்கும்? ஒருத்தர் சீசனாக மாறின பிறகு யாரையும் எதிர்பார்க்கவே மாட்டான், யாருக்கிட்டையும் போய் கையேந்தி நிற்க மாட்டான், யாருக்கிட்டையும் கடன் வாங்க மாட்டான். ஏன்னா சீசனாக மாறின பிறகு அவன் சொல்லுவான், பர்வதத்தை நோக்கி என் கண்களை நான் ஏறெடுப்பேன், ஒத்தாசை எங்கேருந்து வரும்? எல்லாரும் சொல்லுங்க, ஒத்தாசை எங்கிருந்து வரும்? கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். இதுதான் ஒரு சீசனுக்கும் ஒரு கிறிஸ்தவனுக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ நீங்கள் யாருக்காவது சுவிசேஷம் அறிவிச்சிங்கன்னு சொன்னால் செகண்ட் ஸ்டெப் என்னன்னு சொன்னால், அவனை கிறிஸ்தவனாக மாற்றாதீங்க, இயேசு கிறிஸ்துவோடைய சீசனாக மாற்றுங்க. 4 நாள் வராங்க பாஸ்டர், அப்புறம் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி ஓடி போகிறாங்க. ஏன்னா நம்ம சீசனாக மாற்றலை. நம்ம என்ன சொல்கிறோம்? சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா இது நடக்கும், சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா அது நடக்கும், சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை உடனே கோடீஸ்வரனாக மாற்றிடுவார். ஒரு ஆள் கேட்குறாப்புல, அவர் சர்ச்சுக்கு வந்து அவர் பிஸ்னஸ் எங்கேயோ போயிடுச்சுங்க. எங்கேயோ என்ன போயிடுச்சு, இப்போ டாப்பில் போயிட்டுருக்காரு, அதனால் நானும் சர்ச்சுக்கு வரேன். இவர் ஏன் சர்ச்சுக்கு வராரு? அவர் பிஸ்னஸ் டாப்பில் போனதுனால இவர் சர்ச்சுக்கு வர. அவர் எப்படி உழைக்கிறாரு, அவர் எப்படி ஜாப் பண்ணுறாரு, அவர் எப்படி பாடுபடுறாரு, எங்கெல்லாம் போகிறாரு, என்னெல்லாம் செய்கிறாரு, அதெல்லாம் தெரியாது. அவன் பணக்காரன் ஆயிட்டான், ஏசுநாதரால் அவன் பணக்காரன் ஆயிட்டான். அதனால் நான் என்ன பண்ணுறேன்? அப்போ எதுக்காக வர? நீ பணக்காரன் ஆகிறதுக்காக தான் வர. சரி, வந்து வேலை செஞ்சால் பரவாயில்ல. அவனுக்கு ஆப்போசிட்டாக இவர் உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறது, தூங்கிக்கிட்டு. ஆனால் என்ன சொல்கிறது? இன்னும் ஏசுநாதர் என்ன ஆசீர்வதிக்கலை, இன்னும் என்ன உயர்த்தலை. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஏசுநாதர் என்ன உயர்த்தவே இல்லை, எனக்கு பணமே வரல. எப்படி வரும் பணம்? உழைச்சாதான் வரும், சும்மா வந்துடுமா? அப்போ பிரச்சனை யார்கிட்ட இருக்குது? நம்மகிட்ட தான் இருக்குது. நிறைய நேரங்களில் தேவைகளுக்காக நாம் இயேசுவை தேடுகிறவர்களாக இருக்கிறோம். பிரதான கட்டளை என்னன்னு சொன்னால், ஒரு சீசன் என்று சொன்னால் ஆண்டவருக்காக தான் நீங்கள் ரட்சிப்பு பண்ணணும், ஆண்டவருக்காக தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். ஆண்டவருடைய விசுவாசத்தை முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் பெரிதாய் நினைக்க வேண்டும். ஃபெய்த்து, தேவனுடைய விசுவாசம், ஆண்டவருடைய விசுவாசம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் பரலோகம் போவேன், கர்த்தர் என்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கார், குடும்பத்தை விடுதலை ஆக்கியிருக்கிறார், சமாதானத்தை கொடுத்துருக்கிறாரு. இதுவே பெரிய ஆசீர்வாதம். என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது, இதே பெரிய ஆசீர்வாதம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், 2வது ஸ்பிரிச்சுவல் மல்டிப்ளிகேஷன், அதாவது ஆவிக்குரிய வளர்ச்சி. இப்போ சீசனாக மாறியாச்சு, சுவிசேஷம் அறிவிச்சாச்சு. சுவிசேஷம் அறிவித்த பிறகு என்ன சொன்னேன்? சீசனாக மாற்றியாச்சு. சீசனாக மாற்றின பிறகு ஆவிக்குரிய வளர்ச்சி என்னன்னு சொன்னால், அந்த சீசன் இன்னொரு சீசனை உருவாக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் ஒரு சீசனை உருவாக்கின பிறகு அடுத்த ஸ்டெப் என்னன்னா, நீங்கள் எப்படி ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் அறிவித்து ஒரு ஆளை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி, எப்படி நீங்கள் ஒரு ஆளை சுவிசேஷத்தினால அவனை சீசனாக மாற்றுறீங்களோ, அதே போல் நீங்கள் கொண்டு வந்த அந்த ஆள் அவர் என்ன பண்ணணும்? அவர் இன்னொரு சீசனை உருவாக்கணும். ஆனால் ஒரு சில நேரத்தில் இது நடக்கிறது இல்லை. ஒரு 5 பேரை கூட்டிகிட்டு வந்து விட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த 5 பேர் கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கிறாங்க. அப்படியே சர்ச்சுக்கு வருவாங்க, அப்படியே ஜெபம் பண்ணுவாங்க,
அப்படியே வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்களுக்குள்ள சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படிங்கிற அந்த பாரமோ இதுவோ எழும்புறதில்லை. ஒரு சில சர்ச்சில் பிரச்சனை என்ன பிரச்சனைனா, ஒரு விசுவாசி இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு வருதுன்னு வச்சுக்குவோம். கூட்டிகிட்டு வந்துருச்சு. இப்போ 2 பேரும் நல்லா சர்ச்சுக்கு வராங்க. இவங்களும் சீசராக இருக்கிறாங்க, அவங்களையும் சீசராக மாற்றியாச்சு. இப்போ ஏதோ ஒரு சில காரணத்துக்காக இந்த கூட்டிகிட்டு வந்த, அதாவது இந்த முதல்ல இருந்த அந்த விசுவாசிக்கு அந்த சர்ச்சு பிடிக்கல. ஏதோ ஒரு காரணத்துக்காக பிடிக்கலன்னு வச்சுக்கோமே. உடனே அந்த விசுவாசி என்ன பண்ணுது, சரி வேறு சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்குதுன்னு வச்சுக்குவோம். நினைக்கும் போது இவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்க கூட்டிகிட்டு வந்த சீசரையும் கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க, வேறு எங்கேயோ சேர்த்து விட்ருவாங்க. நான் தானே உன்னை கூட்டிகிட்டு வந்தேன், நான் தானே உன்னை சீசனாக மாத்திரம். நீ எனக்கு தானே சீசன். யாருக்கு சீசர் இல்லை? அங்கே ஆண்டவருக்கு சீசர் இல்லை, நீ எனக்கு தானே சீசன். அதனால் நான் போகிற இடத்துக்கு நீயும் வான்னு கூட்டிகிட்டு போயிரு. இது நிறைய இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இது நடக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணோம், நாளைக்கு நான் கூட போவேன், வேலை வாய்ப்பு எனக்கு வந்து வேறு இடத்துல கிடைக்குது, இல்லை எங்கள் பிள்ளைங்க திருமணமாகி வேறு இடத்துல செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ ஈரோட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க, மெட்ராஸில் கல்யாணம் பண்ணி பெங்களூரில் கல்யாணம் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, பிள்ளைகளை செட்டில் பண்ணிடுறாங்க. செட்டில் பண்ணனால என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 மாதம் 4 மாதம் என்ன பண்ணுறேன், நான் போய் என் மகன் வீட்டில் தங்குறேன் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்கன்னு வச்சுக்கோமே. நீங்கள் போனாலும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்த சீசன் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. நீங்கள் கூட்டிகிட்டு வந்த சீசன் என்ன பண்ணோம், அந்த சபையில் நிலைத்திருந்து இன்னும் அதிகமான சீஷர்களை உருவாக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் உண்மையான ஸ்பிரிச்சுவல் மல்டிப்ளிகேஷன். அதுதான் பரிசுத்த ஆவிக்குள்ள ஏற்படுகிற வளர்ச்சி. அதுதான் நிறைய இடத்துல மற்ற சர்ச்சிலேருந்து கூட்டிகிட்டு வராங்க. நான் யாரையும் மற்ற சர்ச்சிலேருந்து கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறதே இல்லை. அப்படி கூட்டணுன்னா நான் எப்பயோ கூப்பிட்டுருப்பேன். நிறைய பேர் என்ன பண்ணிடலாம், இப்போ எங்கள் அப்பா சர்ச்சிலேருந்து ஆளுங்களை கூப்பிட்றது கூட எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கிற ஆள் இங்கே கூப்பிட்றான், இங்கே இருக்கிற ஆள் அங்கே கூப்பிட்றான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ஒரே சர்ச்சு தான். நான் வந்து யாரையும் பிரித்து பார்க்குறது கிடையாது. எல்லாம் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்துக்குள்ளே போய் அவருடைய சமூகத்தில் எல்லோரும் சேர தான் போகிறோம். அங்கே இயேசு கிறிஸ்து எதுவும் கேட்கவே போகிறதில்ல. நீங்கள் இப்படி எந்த டினாமினேஷனில் வந்தீங்க, யார் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தான்னு அவர் கேட்க போகிறதே கிடையாது. நீங்கள் இயேசுவை அறிஞ்சிருக்கிறீங்களான்னு தான் கேட்க போகிறார். அல்லேலூயா. அதனால் எந்த சர்ச்சிலேருந்து நாம் வந்து என்ன பண்ணுறது இல்லை, இங்கிருந்து வாங்க அங்கிருந்து வாங்க அப்படின்னு சொல்லி ஆட்களெல்லாம் கூட்டிகிட்டு வரது கிடையாது, பிடுங்கிறது கிடையாது. ஆனால் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், சரி விருப்பப்பட்டு வரீங்களா வாங்க, நாங்கள் உங்களை வரவே இருக்கிறோம். இப்போ அடுத்து சீசனாக மாறுங்க. நீங்கள் சீசனாக மாறினது பத்தாது, எங்களுக்கு நீங்கள் மட்டும் சீசனாக மாறினா பத்தாது, நீங்கள் இன்னும் அநேக சீசர்களை உருவாக்குங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் இன்னும் அநேக சீசர்களை, அது எப்பேற்பட்ட சீசர்களை உருவாக்கணும், அவங்க இன்னும் அநேக சீசர்களை உருவாக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்காக தான் சொல்கிறது, சுவிசேஷம் அறிவிக்கிறத மட்டும் நிப்பாட்டவே கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் 4 பேரை சீசராக மாற்றணும். அந்த 4 பேர் ஒவ்வொருத்தரும் 4 பேர். டார்கெட் என்ன, நீங்கள் 4 பேரை சீசனாக மாற்றணும். எப்படி சீசனாக மாற்றணும், அந்த 4 பேரும் ஒருத்தர் 4 பேர். அப்போ எத்தனை பேர் ஆச்சு, உங்கள் மூலமாக எத்தனை பேர் சீசனாக மாறி இருக்கிறாங்க? மேக்ஸ் சொன்னவங்க, மேக்ஸ் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். ஒருத்தருக்கு 4 பேர். இப்போ 4 × 4 16 பேர் உங்கள் மூலமாக என்ன பண்ணிக்கிறாங்க, சீசர்களாய் மாறிக்கிறாங்க. அந்த 16 பேர் இன்னும் 16 பேர் 32 64 64 128. கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல, ஸ்தோத்திரம். கடைசியில் நீங்கள் பரலோகத்துக்கு போய் நிற்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், உன் மூலமாக ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் தெரியுமா? யாருமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. உன் மூலமாக ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் தெரியுமா? இத்தனை பேர். திரளான கூட்டத்தை காட்டணும். நீங்கள் என்னைக்கு சீசர்களை உருவாக்குவதை நிப்பாட்டுறீங்களோ
அன்னைக்கே அந்த பிரதான கட்டளைக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆண்டவருடைய கட்டளையை நீங்கள் என்ன பண்ணல, நிறைவேற்றவில்லை. யாரோ செய்யட்டும், ஒரு பாஸ்டர் நல்ல ஒரு பாட்டு எழுதினார், யாரோ செய்யட்டும் எனக்கு என்ன, நான் நலமாய் வாழ்ந்தால் அது போதும் என்று நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய், பின்னாடி நீயும் வருத்தப்படுவாயேன்னு சொல்லி ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். வளர்கிற சபையெல்லாம் எப்படி வளருதுன்னு சொன்னால், அங்கே சீஷர்களை உருவாக்குற விசுவாசிகள் இருக்கிறாங்க. இப்போ கேட்குறேன், சீஷர்களை உருவாக்குவேன்னு சொல்கிற விசுவாசிங்க கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். ஆண்டவருக்கு முன்னாடி அறிக்கை இடுங்க. சீஷர்களை நான் உருவாக்குவேன். நல்லா உயர்த்துங்க. எல்லாரும் கையை உயர்த்துங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இதுதான் அவசியம். எல்லாரும் சீஷர்களை உருவாக்குறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஒருத்தருக்கு 4 பேர், அந்த 4 பேர் அல்லேலூயா. நீங்கள் பிடிச்ச ஒருத்தரை இன்னொருத்தர் பிடிக்கக்கூடாது. கடைசியில் பார்த்தா ஒரே ஆள் 5 பேர் பிச்சு இழுத்துக்கிட்டு இருப்பான். நான் தான் பிடிச்சிட்டு வந்தேன். அவன் நீயும் வேணான்ட்டு ஓடி போயிடுவான். என்னை ஆளை விடுங்கடா சாமி அப்படின்ட்டு. நீ வேணாம், 4 வேண்டாம், நீங்கள் 2 பேருமே எனக்கு வேணாம் போங்க. யாரோ ஒருத்தரை சந்திக்கிறாளோ இன்னொரு ஆளை சந்திக்கணும். அந்த இன்னொருத்தர் என்ன பண்ணணும், இன்னொரு ஆளை சந்திக்கணும். அடுத்தது 3, இம்பேக்ட் லோக்கல் கம்யூனிட்டிஸ். முதலாவதாக நாம் இருக்கிற இடங்களிலே ஒரு மாற்றத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். இப்படித்தான் இந்த பிரதான கட்டளையை நம்மளால் நிறைவேற்ற முடியும். இருக்கிற இடத்துல ஒரு மாற்றம். சூரம்பட்டி வாலசில் இருக்கிறீங்கன்னா அங்கே ஒரு மாற்றம், ஆரன்புதூரில் இருந்தீங்கன்னா அங்கே ஒரு மாற்றம், அக்ராகாரத்தில் ஒரு மாற்றம் உண்டாகணும், சம்பத் நகரில் ஒரு மாற்றம் உண்டாகணும், திண்டலில் ஒரு மாற்றம் உண்டாகணும், பெருந்துறையில் ஒரு மாற்றம் உண்டாகணும், குமலங்கொட்டையில் ஒரு மாற்றம் உண்டாகணும். இதெல்லாம் சர்ச்சுக்கு வர விசுவாசிகளோட இடம். அல்லையிலே சொல்லுங்கள். அங்கே என்ன பண்ணணும், ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். உங்கள் மூலமாய் அங்கே ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். பெந்தகோஸ்தே கிறிஸ்தவன் தான் ரொம்ப பரிசுத்தவான். யாருக்கிட்டையும் பேச மாட்டான், யாருக்கிட்டையும் பழகவும் மாட்டான். பக்கத்தில் இருக்கிறவன் குட் மார்னிங் பிரதர், பக்கத்தில் இருக்கிறவன் நல்லா இருக்கிறீங்களா பிரதர் அப்படின்னாலும் மூஞ்சி திருப்பிட்டு போவான். ஏன்னா அவன் பாவி, அவன்கிட்ட பேசக்கூடாது. பைபிள் சொல்லுது, உனக்கும் அவனுக்கும் என்ன, உனக்கும் அவனுக்கும் உலகத்தாரோடு உனக்கு என்ன வேலை, விசுவாசிக்கு அவிசுவாசிக்கு என்ன பிணைப்பு. இந்த வசனத்தெல்லாம் பொறுக்கிக்கிட்டு ஒருத்தங்கூட கூட பழகிறதே கிடையாது. ஏன்னா அவெல்லாம் நரகத்துக்கு போக வேண்டியவன், நான் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக வேண்டியவன். இது வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். பெந்தகோஸ்தேக்காரன் இப்படி இருந்ததுனால தான் இன்னைக்கு நம்மளை எல்லாரும் எதிர்க்கிறாங்க. பெண்டிகாஸ்டல் சர்ச்சே வரக்கூடாதுன்னு சொல்கிறான் அவன் வீட்டு பக்கம். ஏன் பெண்டிகாஸ்டல் சர்ச்சு உன் வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்கிறான்? நீ வந்துட்டீன்னா அங்கே கலகம் மூட்டியே எல்லாரையும் ஓட்டிடுவேன். வந்துட்டீன்னா அங்கே கலகம் மூட்டியே எல்லாரையும் ஓட்டிடுவேன். சண்டையே உன்னால தான் வருது. ஏன்னா நான் பரிசுத்தவான், யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், யாருக்கிட்டையும் பழக மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். நான் மூஞ்சியை உருன்னு வச்சுருப்பேன். அவன் பக்கத்தில் உட்காந்தாலே அவன் பாவம் எனக்கு ஒட்டிக்கும். எப்படி? அவன் பக்கத்தில் உட்காந்தாலே அவன் பாவம் எனக்கு ஒட்டி. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை கஷ்டம்னா முதல்ல பாஸ்டர் தான் கூப்பிட்றாங்க. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன் எவனும் வரமாட்டேங்கிறான் உதவி செய்கிறதுக்கு. உடம்பு சரியில்லை, நான் திடீர்னு என்ன ஆகுது, தடன்னு வருது, எமர்ஜென்சிக்கு போகணும். நீ நல்லா இருந்தீங்கன்னா, ஐக்கியமாக இருந்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற 4 பேர் நீ யார் என்னென்னலாம் பார்க்க மாட்டான். வாங்கார ஓட்டிகிட்டு என்ன பண்ணுவான், கொண்டு போய் உன்னை ஆஸ்பத்திரியிலையாவது சேர்ப்பான். ஆனால் நீ இருக்கிறதுக்கு அவன் எல்லாரும் எப்படியோ செத்துப்போ, நீ செத்து போனீன்னா ஆமாம் நல்லா இருக்கு, அப்படித்தான் எல்லோரும் யோசிக்கிறான். உடனே நீ என்ன பண்ணுவ, எங்கேயோ கிளப்பாரு பாஸ்டர், அவருக்கு போனை போட்டு நச்சவு தாங்க முடியாது. பாஸ்டர் இப்போயே கிளம்பி வாங்க, என்னை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருங்க. ஏன்னா சொந்தக்காரனையும் வரமாட்டான், சுற்றி இருக்கிறவனும் வரமாட்டான், யாரும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை அப்படி போயிடுச்சு.
நீ இருக்கிற இடத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்து. எப்படி மாற்றத்தை ஏற்படுத்து? மக்களை நேசிக்க ஆரம்பி, அவங்களுக்கு உதவி செய். முதலாவது அவங்கள இடத்துல பழகு, பேசு. ஏதாவது ஒரு காரணமா ஏதாவது ஒரு காரியம் எதிர்பார்க்குறாங்களா, நாம் முன்ன நின்று நம்மளால் முடிஞ்ச உதவிகளை என்ன பண்ணலாம், நம்ம இருக்கிற இடத்துக்கு நாம் செய்யலாம். யாரிடமும் விரோதம் பாராட்டுவதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை. பேதுரு காதை வெட்டி விட்டான். எங்க இயேசு மேலேடா கையை வைக்கிறீங்க? அவனுக்கெல்லாம் இவரை பிடிச்சிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. அவரு காதை வெட்டிட்டான். ஏன் வெட்டினா? இயேசு மேலே நீ எப்படி கையை வைக்கலான்னு வெட்டிட்டான். இவர் என்ன பண்ணார்? சூப்பர்ரா பேதுரு, இன்னும் 4 பேரை வெட்டுறா, வெட்டிட்டு நாம் எல்லோரும் இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடும், எப்படி நம்மளை பிடிக்கிறான்னு பார்க்கலாம் சொன்னாரா? இல்லை. போய் அவன் காதை ஒட்ட வச்சுட்டு இருக்கிறார். எதுக்கு? வெட்டுறதுக்காக நம்ம அழைக்கப்படலை, குத்துறதுக்காக அழைக்கப்படலை. எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம்? நன்மை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஒரு சீஷன், நீ இருக்கிற இடத்துல நன்மை செய்வதற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். விரோதம் பாராட்டுவதற்காக அழைக்கப்படலை, அன்பை செலுத்துவதற்காக, விசுவாசத்தை விதைப்பதற்காக. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை கொண்டு போய் சேர்ப்பதற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். சாத்தானுடைய வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். சத்துருவும் தான் இயேசு கிறிஸ்து நேசிச்சார். சத்துருவை என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்து நேசிச்சார். சத்துரு அப்படின்னு வரும்போது நமக்கு தெரியுது அது சத்துருன்ட்டு. இருந்தாலும் அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? அவனும் மனம் திரும்பணும்னு எதிர்பார்க்கிறார். உதாரணத்துக்கு சொன்னால் லேகியோன்னு அவனே கேட்குறான் ரெக்கமெண்டேஷன், என்னை கொண்டு போய் என்ன பண்ணும், பன்னிக்குள்ளே அனுப்புன்னு அவன் கேட்குறான். அதே மாதிரி அவன் கேட்குறத நிறைவேற்றி வச்சுட்டார். நம்ம பன்னிக்குள்ளேயே போ, அங்கேயே கடை அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் நாம் இருக்கிற இடத்துல சத்துருக்கள் இருக்க தான் செய்வாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்க இருக்க தான் செய்வாங்க, நமக்கு விரோதமாக பேசுகிறவங்க இருக்க தான் செய்வாங்க, நமக்கு விரோதமாக கிரியை செய்கிறவங்க இருக்க தான் செய்வாங்க. நம்ம எப்போ விழுவோம் என்று எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிற ஜனங்கள் இருக்க தான் செய்வாங்க. ஆனால் அவர்கள் மத்தியில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னு சொன்னால், அன்பை விதைக்கிறவர்களாய் நீங்கள் மாறுகிறீர்களா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை இப்படித்தான் நாம் இருக்கிற இடத்த நாம் என்ன பண்ண முடியும், நமக்காக ஜெயிக்க முடியும். நம்ம இருக்கிற கம்பெனியை நமக்காக எப்படி ஜெயிக்க முடியும், நாம் வேலை செய்கிற ஸ்கூலை நமக்காக எப்படி ஜெயிக்க முடியும், நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் எப்படி நாம் ஜெயிக்க முடியும் அவங்க அப்படின்னு சொன்னால், முதலாவது நாம் அவர்கள் மேலே அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ கையை உயர்த்துங்க. எத்தனை பேர் முன்னாடி கை உயர்த்துனாங்க, மறுபடியும் கையை உயர்த்துங்க. நான் இருக்கிற இடத்த எல்லாரும் சொல்லுங்கள், நான் இருக்கிற இடத்த இயேசுவுக்காக நான் ஜெயிப்பேன். அல்லேலூயா. என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களை நான் இயேசுவுக்காக ஜெயிப்பேன். இப்படி தான் என்ன பண்ணணும், நம்ம சீஷர்களாய் மாற்ற வேண்டும். இப்போ நீங்கள் என்ன சொல்லி தரீங்களோ அதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க போய் என்ன பண்ணுறாங்க, இன்னொரு சீஷரை உருவாக்க போகிறாங்க. நீங்கள் கரெக்டாக சொல்லி கொடுத்தா தான் அவங்களும் சரியான உபதேசத்தில் என்ன பண்ணுவாங்க, போய் சரியான சீஷர்களை உருவாக்குவாங்க. நீங்கள் தவறாக சொல்லி கொடுத்தா அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகும். அப்போ பிரதான கட்டளை என்பது கர்த்தர் நம்ம மேலே கொடுத்துருக்கிற ஒரு பிரதான அழைப்பு. எழுப்பி நிற்போம். 3 காரியம் சொன்னேன். முதலாவது சுவிசேஷம் அறிவிக்கணும், சீஷர்களை மாற்றணும். அடுத்தது ஆவிக்குரிய வளர்ச்சி அவங்க வாழ்க்கையில் ஏற்படணும், அவங்க இன்னும் பல சீஷர்களை உருவாக்கணும். அடுத்தது இருக்கிற இடத்த ஆண்டவருக்கு சொந்தமாக்கணும். இப்படித்தான் எழுப்புதல் வரும். இன்றைக்கி நிறைய பேர் எழுப்புதல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சும்மா ஜெபம் பண்ணால் எழுப்புதல் வராது. எழுப்புதல் மீட்டிங்க்கு போனால் எழுப்புதல் வந்துடாது. முதல்ல நீ இருக்கிற இடத்த ஆண்டவருக்கு சொந்தமாக்கினா தான் எழுப்புதல் வரும்.
உன்னுடைய குடும்பம் சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களாம் மாறணும். இன்னைக்கு ஒப்பு கொடுத்துக்கிறீங்க, வர வாரத்தில் புதிய ஆத்துமாக்களை அழைத்து வரணும். ஆண்டவர் உங்களை பார்க்கிறார், சீஷர்களை உருவாக்கணும். அவங்க இன்னும் அநேக சீஷர்களை உருவாக்கணும். கர்த்தர் இதற்காக நம்மளை அழைத்திருக்கிறார். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்ற பிரதான கட்டளையை எங்கள் மேலே கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். பல முறை ஆண்டவரே, நான் இந்த சபையில் சுவிசேஷம் அறிவிப்பதின் முக்கியத்துவத்தை பல முறை விசுவாசிகளிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அவங்களுடைய உள்ளம் இதன் மூலமாய் மாற்றப்பட்டு அநேகரை ஆண்டவருக்குள்ள ஆயத்தம் செய்வார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் அப்பா. ஒரு விசுவாசியாவது சந்திக்கணும். ஒரு விசுவாசி, ஒரு சீசனையாவது உருவாக்கணும். ஆண்டவரே, ஒரு ஆத்மாவையாவது உருவாக்கணும். சபைக்கு அழைத்து வரணும். உதவி செய்யுங்க. ரட்சிக்கப்படாதவங்க என் குடும்பத்தில் உண்டு. முதலாவது எல்லாரும் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. யாரெல்லாம் குடும்பத்தில் ரட்சிக்கப்படலையோ அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும். அவங்கள அழைத்து கொண்டு வாங்க, ரட்சிக்கப்படணும். முதலாவது நானும் என் குடும்பமோ வென்றால் இயேசுவையே சேவிப்போம் என்று சொல்கிறோமே, இந்த குடும்பத்தில் எல்லாரும் இயேசுவை சேவிக்கிறாங்களான்னு யோசித்து பாருங்க. குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிப்புக்குள்ளே வர ஜெபம் பண்ணுங்க. சபைக்கு அழைத்து வாங்க. ஆண்டவரை பற்றி சொல்லுங்க, பேசுங்க. கடைசி காலத்தில் பரலோகம் செல்ல வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்ற நோக்கத்தை அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இயேசுவை பற்றி சொல்லுங்க. எதற்காக வந்தார், எதற்காக மரித்தார், எதற்காக உயிர் தெழுந்தார், எப்படி மீண்டும் வருவார் என்று சொல்லி இயேசுவை பற்றி சொல்லுங்க, அறிவிங்க. அது நம்ம கடமையாக இருக்கிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் செய்ய போகிறதுக்காக நன்றி. வருகிற நாட்களில் பெரிய காரியங்கள் எங்கள் சபையில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். வளர்ச்சியை எதிர்பார்க்கிறோம். புதிய முகங்களை எதிர்பார்க்கிறோம். நீர் செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். சகல துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தமாவோம். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையிட்டதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையிட்டதா. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று தொண்டு செய்யுவே. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று தொண்டு செய்யுமே. ஆமென். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்து. நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. போற்றி துதிப்போம் என்றே தேவனை புதிய இதயமுடனே. துதிப்போம் என்றே தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதி. எல்லாரும் சேர்ந்து இயேசு என்னும் நாமம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்து. நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்து. தாய் தன் பாலகனையே மறப்பெனும்
என் பாலகனையே மறப்பேனும் நான் மறவேன் என்று சொன்னதா தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பா என்றும் ஓடுவேன் தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பா என்றும் ஓடுவேன் இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீழாரே இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீழாரே என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் ஆமென் இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்தேன் நேசரே சுவை